இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் கற்கப்போவது ஜெனரல் பிரெஃபரன்ஸ் மற்றும் பிரைவசி பிரெஃபரன்ஸ் ஐ அமைப்பது. இதில் பயனாவது பயர்ஃபாக்ஸ் 70 மற்றும் உபுண்டு 1004. Firefoxல் பிரெஃபரன்ஸ் அடிக்கடி திருப்பி செய்வதை எளிதாக்குகிறது. விண்டோஸ் யூசர்கள் இந்த அம்சத்தை ஆப்ஷன்ஸ் என அறியலாம். உதாரணமாக மெயில் லாகின் பேஜ் ஐ ஹோம் பேஜ் ஆக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்கலாம். விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும். பிரெஃபரன்ஸ் அல்லது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. இந்த டயலாக் பாக்ஸ் ன் மேலே பல tabகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பங்ஷன்ஸ் உள்ளன. ஜெனரல் பேனல் ல் உள்ள பிரெஃபரன்ஸ் அடிக்கடி பயனாகும் செட்டிங்ஸ் தொடர்பானது. உதாரணமாக பயர்ஃபாக்ஸ் ஹோம் பேஜ், பைல் டவுன்லோட் லொகேஷன் ஆகியவற்றை அமைப்பது. ஜிமெயில் ஐ நம் டிஃபால்ட் ஹோம் பேஜ் ஆக ஆக்குவோம். ஸ்டார்ட் உப் ன் கீழ் வென் பயர்ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ஸ் டிராப் டவுன் மேனு வில் ஷோவ் மை ஹோம் பேஜ் ஐ தேர்க. டிஃபால்ட் ஆக ஹோம் பேஜ் பீல்ட் ஆனது மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ஸ்டார்ட் பேஜ் க்கு அமைந்துள்ளது. ஹோம் பேஜ் பீல்ட் ல் சொடுக்கி www.gmail.com என டைப் செய்க. டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக. செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும். இப்போது இந்த பயர்ஃபாக்ஸ் விண்டோ ஐ மூடவும். புதிய பயர்ஃபாக்ஸ் விண்டோ ஒன்றை திறக்கவும். ஜிமெயில் லாகின் பேஜ் தான் ஹோம் பேஜ் என்பதை காணலாம். அடுத்து எப்படி மொசில்லா பயர்ஃபாக்ஸ் டவுன்லோட்களை கையாளுகிறது என்று பார்க்கலாம். எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்குக. முன்போல விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்குக. ஜெனரல் tab மீது சொடுக்குக. டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் ல் ஷோவ் தே டவுன்லோட்ஸ் விண்டோ வென் டவுன்லோடிங் ஆ பைல் செக் பாக்ஸ் ல் குறியிடுக. சேவ் ஃபைல்ஸ் டோ என்னும் ரேடியோ பட்டன் ஐ செக் செய்க. ப்ரோவ்ஸ் பட்டன் ஐ சொடுக்கி டிஃபால்ட் போல்டர் ஐ டெஸ்க்டாப் என மாற்றுக. டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக. முன்போல செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும். ப்ரவ்சர் ன் சியர்ச் பார் ல் புளவர்ஸ் என டைப் செய்து மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐ சொடுக்குக. தோன்றும் முதல் சியர்ச் ரிசல்ட் மீது ரைட் கிளிக் செய்க. சேவ் லிங்க் ஏஎஸ் மீது சொடுக்குக. டிஃபால்ட் ஆக அந்த லிங்க் டெஸ்க்டாப் க்கு டவுன்லோட் ஆகும் என்பதை கவனிக்க. சேவ் மீது சொடுக்க அந்த பைல் டெஸ்க்டாப் ல் சேமிக்கப்படும். டாப்ஸ் பேனல் ல் டேப்ட் ப்ரவ்சிங் அம்சம் குறித்த பிரெஃபரன்ஸ் உள்ளன. கன்டென்ட் பேனல் ல் காட்டப்படும் வெப்சைட்ஸ் குறித்த பிரெஃபரன்ஸ் உள்ளன. அப்ளிகேஷன்ஸ் பேனல் வெவ்வேறு பைல் வகைகளை எப்படி மொசில்லா பயர்ஃபாக்ஸ் கையாள வேண்டும் என அமைக்கிறது. அது பிடிஎஃப் டாக்குமென்ட் அல்லது ஆடியோ பைல் ஆக இருக்கலாம். அசைன்மென்ட் ஆக இங்குள்ள டாப்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ஐ எக்ஸ்ப்ளோர் செய்க. பிரைவசி பேனல் ல் உங்கள் வெப் பிரைவசி தொடர்பான பிரெஃபரன்ஸ் அமைந்துள்ளன. ட்ராக்கிங் ன் கீழ் நாம் டெல் வெப்சைட்ஸ் ஐ டோ நோட் வாண்ட் டோ பே ட்ராக்ட் ல் செக் செய்யலாம். இந்த ஆப்ஷன் ஐ செலக்ட் செய்ய வெப்சைட்கள் உங்கள் ப்ரவ்சிங் பிஹேவியர் குறித்த தகவல் எதையும் சேமிக்க முடியாது. ஹிஸ்டரி ன் கீழ் பல ஆப்ஷன்ஸ் உள்ளன. பயர்ஃபாக்ஸ் வில் பீல்ட் ல் நெவர் ரிமெம்பர் ஹிஸ்டரி ஐ தேர்வு செய்யலாம். இந்த ஆப்ஷன் ஐ எனபிள் செய்ய உங்கள் ப்ரவ்சிங் ஹிஸ்டரி கணினியில் சேமிக்கப்படாது. நாம் கிளியர் ஆல் கரண்ட் ஹிஸ்டரி மீது சொடுக்க கணினியில் உள்ள எல்லா ப்ரவ்சிங் ஹிஸ்டரி யும் நீக்கப்படும். லொகேஷன் பார் க்கு வரலாம். When using the location bar suggest field ல் நாம் drop down மேனு மீது கிளிக் செய்து நத்திங் ஐ தேர்ந்தெடுக்கலாம். அப்படி செய்ய புதிய URL ஐ அட்ரெஸ் பார் ல் இடும்போது எந்த ப்ராம்ப்ட் உம் கிடைக்காது. டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக. உங்கள் பிரைவசி இப்போது முழுவதுமாக காக்கப்பட்டது. செக்யூரிட்டி பேனல் ல் உள்ள பிரெஃபரன்ஸ் உங்கள் வெப் ப்ரவ்சிங் ஐ பாதுகாப்பாக வைப்பது தொடர்பானது. சிங்க் பேனல் பயர்ஃபாக்ஸ் சிங்க் அகாவுண்ட் ஐ அமைக்க மேனேஜ் செய்ய உதவும். பயர்ஃபாக்ஸ் சிங்க் நம் ஹிஸ்டரி, புக்மார்க்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் களை பல்வித டிவைஸ் க்கு இடையே பகிர உதவுகிறது. அட்வான்ஸ்ட் பேனல் ல் சில முக்கிய பயர்ஃபாக்ஸ் செட்டிங்ஸ் உள்ளன. அதில் பயர்ஃபாக்ஸ் ன் பிஹேவியர் ஐ கன்ட்ரோல் செய்ய ப்ரவ்சிங் மற்றும் சிஸ்டம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் உள்ளன.
நாம் நெட்வொர்க் ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபயர்ஃபாக்ஸ் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகும் விதத்தை கான்ஃபிகர் செய்யலாம். நெட்வொர்க் tab இல் கனெக்ஷன்ஸ் இன் கீழ் செட்டிங்ஸ் பட்டன் மீது சொடுக்குக. கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. இங்கு உங்கள் ப்ராக்ஸிஸ் ஐ கான்ஃபிகர் செய்யலாம். ப்ராக்ஸிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஐ இம்ப்ரூவ் செய்யவும் இன்னும் நல்ல செக்யூரிட்டி தரவும் பயனாகிறது. டிஃபால்ட் ஆக யூஎஸ்இ சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகி இருக்கும். இந்த ஆப்ஷன் உங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கு கான்ஃபிகர் ஆன செட்டிங்களை பயன்படுத்தும். ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஐ மேனுவல் ஆக உள்ளிட மேனுவல் ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷன் ரேடியோ பட்டன் மீது சொடுக்குக. நீங்கள் இப்போது ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஐ இந்த fieldகளில் என்டர் செய்யலாம். குளோஸ் மீது சொடுக்குக. கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் மூடப்படும். குளோஸ் மீது மீண்டும் சொடுக்குக. பிரெஃபரன்ஸ் அல்லது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் மூடப்படும். செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும். கடைசியாக அட்வான்ஸ்ட் பேனல் உள்ள அப்டேட் tab மூலம் ஃபயர்ஃபாக்ஸ் ஐ அப்டேட் செய்யலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது. இதில் நாம் கற்றது ஜெனரல் பிரெஃபரன்ஸ் மற்றும் பிரைவசி பிரெஃபரன்ஸ் ஐ அமைப்பது. இப்போது அசைன்மென்ட். ஒரு புதிய ப்ரவ்சர் விண்டோவை திறக்கவும். ஹோம் பேஜ் ஐ spoken-tutorial.org க்கு மாற்றவும். உங்கள் டிஃபால்ட் டவுன்லோட் லொகேஷன் ஐ ஹோம் போல்டர் க்கு மாற்றவும். When using the location bar suggest setting ஐ History and Bookmarks க்கு மாற்றவும். கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.